த வின்னர் சீசன் 5 இன்றைய நிகழ்ச்சியினூடாக போட்டியிட்டு விளையாட வந்திருக்கக்கூடிய சகோதரி கொலம்பவை சேர்ந்த ஹானிஷா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க ஹானிஷா? நல்ல அல்ஹம்துலில்லாஹ். வின்னர் நிகழ்ச்சிக்கு வந்ததை நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னுக்கு நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? இப்போ படித்து கொண்டிருக்கிறேன், ஓதிக்கொண்டிருக்கிறேன். சுய கல்வி கற்றுக்கொண்டு அகாடமி மூலியமாக ரைசாப் அகாடமியில் இப்போ படித்து முடிஞ்சு ஹெனா செஞ்சு சேல்ஸ் பண்ணுறேன். ஆரி ஒர்க் படிச்சுட்டு இப்போ அதையும் செய்கிறேன். பல கஷ்டத்தை தாண்டி இப்போ இங்கே வந்து இப்படி இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சுய தொழில் படித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஏதாவது உங்களோட ப்ராடக்ட் ஏதாவது இருக்குதா? ஹெனா செஞ்சு சேல்ஸ் பண்ணுறேன். ஹெனா பை ஆனிஷா என்ற பேஜில். உங்களோட தொழில் எல்லாம் பரக்கத்து வைக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். போட்டிக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? போட்டிக்கு நாங்கள் போவோமா? ஓகே ஹானிஷா, நாங்கள் போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கொஷன் 5க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10,000 10,000 ரூபா உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கொஷன் நீங்கள் 10க்கு ஆன்சர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 30,000 30,000 உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். நீங்கள் 15 கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 lakh சுமார் 1 லட்சம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் 1 லட்சம் வின் பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குதா? எப்படி? இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் உங்களுக்கு பரிசு தருவான். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் வந்து லைஃப் லைன் 2 யூஸ் பண்ணலாம். ஒன்று, கால் அ ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த டைமில் நீங்கள் ஆன்சர் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 50-50 ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான 4 ஆப்ஷன் தரும். அதில் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தவறான 2 ஆப்ஷன்ஸை நீக்கி உங்களுக்கு 2 ஆப்ஷனை உங்களுக்கு கையில் தரும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சரியான ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி ஒன்று இருக்கும். எனவே இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நாங்கள் போட்டிக்கு நாங்கள் போகலாமா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி இதோ. நபிகளார் காலத்தில் கண் தெரியாத நிலையில் பாங்கு சொல்லக்கூடிய பணியை செய்தவர் யார்? ரசூலுல்லாஹோட காலத்தில் கண் தெரியாத நிலையில் யார் அதான் சொன்னாங்க? ஆப்ஷன் ஏ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. தெரியுமா? பி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சரியான ஆன்சரா? ஷுவர்? லாக் பண்ணலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். கரெக்டான ஆன்சர் பண்ணிக்கிறீங்க ஹானிஷா, அல்ஹம்துலில்லாஹ். ஆப்ஷன் பி நீங்கள் சொன்னது போல் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த கண் தெரியாத சஹாபி பாங்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பை பெற்றவர். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு 2000 பெறுமதியான பரிசு. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோம்னா கண் தெரியாத ஒரு சஹாபியை இருந்திருக்கிறாரு. ரசூலுல்லாவுடைய நடைமுறையை பாருங்கள். உடலியல் ரீதியான குறைபாடுகள் இருந்தாலும் நபிகள் நாயகம் அவங்கள அரவணைச்சிருக்கிறாங்க. பாங்கு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பை அந்த நபித்தோழருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லா எந்த அளவுக்கு ஒரு மக்களை அரவணைச்சு போயிருக்கிறாங்கன்னு விளங்குதா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான செகண்ட் கேள்வி இதோ. மதியன் நகரவாசிகளுக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? ஆப்ஷன் ஏ ஷுவைப் நபி, ஆப்ஷன் பி யாக்கூப் நபி, ஆப்ஷன் சி யூசுஃப் நபி, ஆப்ஷன் டி சுலைமான் நபி. மதியன் நகரவாசிகளுக்கு அனுப்பப்பட்ட நபி யார்? சுலைமான் நபி. கரெக்டா? உங்களுக்கான லைஃப் லைன் 2 இருக்குது, யூஸ் பண்ணுறீங்களா? அதை 50-50. ஹானிஷா கம்ப்யூட்டருடைய உதவியை நாடுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் 2 ஆப்ஷன் நீங்கள் அகற்றுங்க. ஏ ஷுவைப் நபி லாக் பண்ணலாமா? ஷுவர்? ஓகே. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஏ ஷுவைப் நபி அப்படின்ற ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அது கரெக்டானு நாங்கள் பார்ப்போம். மதியன் நகரவாசிகளுக்கு அனுப்பப்பட்ட நபி என்று சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு. எனக்கு இப்போ ஏன்னு தான் ஷுவர் கன்ஃபார்ம். சரி ஹானிஷா, நீங்கள் செலக்ட் பண்ணின ஆன்சர் கரெக்டான ஆன்சர். மதிய நகரவாசிகளுக்கு அனுப்பப்பட்ட நபி ஷுவைப் நபி. இந்த ஆன்சருக்கான பரிசு உங்களுக்கு 4,000 உங்களுக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா?
இதோ உங்களுக்கான தேர்ட் கொஷன். யாக்கூப் நபிக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 16. லாக் செய்யலாமா? ஷுவர், எந்த சேஞ்சும் இல்லை? ஓகே. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். யாக்கூப் நபிக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்ட கேள்விக்கு நீங்கள் 12 என்று ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. 12 பிள்ளைகள். அதில் நாங்கள் மிக முக்கியமாக நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் யாக்கூப் நபிக்கு பிள்ளைகள் 12 என்று சொல்லியிருக்கிறீங்க. கரெக்டான ஆன்சர், அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் 3 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணி 6000 வென்றிருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்விக்கு போகலாமா? இதோ உங்களுக்கு 4th கொஷன். மூசா அலை அவர்கள் சில பாடங்களை கற்பதற்காக யாரிடத்துக்கு சென்றார்கள்? ஆப்ஷன் ஏ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி ஹிலர் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி ஷுவர்? கன்ஃபார்மாக சொல்லிட்டீங்களா? லாக் செய்யலாமா? லைஃப் லைன் யூஸ் பண்ணல? தேவையில்லை. கன்ஃபார்மாக ஹானிஷா சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி ஹிலர் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் ரைசப் அகாடமியில் படித்தேன். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம இவர் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு அனுப்பினீங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் ரைசப் அகாடமி மூலமாக மார்க் அறிவை பெற்றுக்கொண்டு வர்றீங்க. கரெக்டான ஆன்சர் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆப்ஷன் பி ஹிலர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் படித்த மிக முக்கியமான பாடத்தை பார்த்தோம்னு சொன்னால் பொறுமை, சபுர். பொறுமை இருக்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் தவறுற ஒரு விஷயம். அது மூசா நபியை பல சந்தர்ப்பங்களில் தவறுறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? மூசா நபிட்ட ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் நீங்கள் பாடம் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி மூசா நபி அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த வகையில் தன்னை விட அறிவாளி இருக்கிறாங்க என்றதை அல்லாஹ் காட்டுறதுக்காக அல்லாஹ் அனுப்பின ஒரு பெரிய ஒரு பாடம், அனுபவம் தான் மூசா நபிக்கு இந்த சம்பவம். எனவே நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். 4 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. 8000 உங்களுக்கு பரிசாக கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஷனுக்கு போவோமா? இதோ உங்களுக்கான 5வது கொஷன். இந்த கொஷன் வந்து ஃபிக்ஸ் மணிக்கான கொஷன். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பரிசாக 10,000 உங்களுக்கு வெல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோ உங்களுக்கான 5வது கொஷன். தமது வாழ்வாதாரம் ரிஸ்க் விசாலமாக்கப்படுவதை விரும்புவர் என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ உபரியான தொழுகைகளை தொழ வேண்டும், ஆப்ஷன் பி தமது உறவினருடன் சேர்ந்து வாழ வேண்டும், ஆப்ஷன் சி உபரியான நோன்புகளை நோக்க வேண்டும், ஆப்ஷன் டி அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். லைஃப் லைன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் லைஃப் லைன் கால் அ ஃப்ரெண்ட் தான். நீங்கள் யாருக்கு கால் பண்ண போகிறீங்க? மாலிமாக்கு. ஹானிஷா கால் அ ஃப்ரெண்ட் ஆப்ஷன் எடுக்கிறாங்க. கம்ப்யூட்டர் மாலிமாக்கு கால் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாலிமா, உங்களோட ஸ்டூடெண்ட் ஹானிஷா தவின நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ உங்களோட உதவி தேவை. அவங்க கால் அ ஃப்ரெண்டுக்கு உங்களோட நம்பரை தான் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரி, அதுக்கான கேள்வி உங்கள்கிட்ட கேட்கவா? ஓகே, கேளுங்க. தமது வாழ்வாதாரம் ரிஸ்க் விசாலமாக்கப்படுவதை விரும்புவர் என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ உபரியான தொழுகைகளை தொழ வேண்டும், ஆப்ஷன் பி தமது உறவினருடன் சேர்ந்து வாழ வேண்டும், ஆப்ஷன் சி உபரியான நோன்புகளை நோக்க வேண்டும், ஆப்ஷன் டி அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். ஆப்ஷன் பி தமது உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும். கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஹானிஷா லாக் பண்ணலாமா? ஓகே, ஹானிஷா மாலிமாவை கூப்பிட்டு இருக்கிறீங்க. அவங்க ஆப்ஷன் பி தமது உறவினருடன் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாலிமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்ட் ஆன்சர் சொல்லிப்பாங்களா? சொல்லிப்பாங்க, ஷுவர். கம்ப்யூட்டர் லாக் த ஆன்சர் ப்ளீஸ். ஹானிஷா சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டாக ரோங்கா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கூடம் இல்லாமல் அறிக்கிறது கூட இப்போ எம்மாட்ட வந்து நிற்கிறேன். கடு சந்தோஷம் காட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு பின்னாடி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். த வின்னர் சீசன் 5 இன்றைய நிகழ்ச்சியினூடாக எங்களோடு சிறப்பித்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி ஹானிஷ் அவங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கொஷன் 5க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. கால் ஃப்ரெண்ட் மூலமாக உங்களோட மாலிமாவை அழைச்சிருக்கிறீங்க. மாலிமா சொன்ன ஆன்சர் சரியா பிழையா என்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மாலிமாக்கு நீங்கள் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்லுங்கள். ஏனெண்டா மாலிமா சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் பி, தமது உறவினுடன் சேர்ந்து வாழ வேண்டும். யார் தங்களுடைய ரிஸ்க் அதிகமாக்கப்படுறதை விரும்புகிறாங்களோ அவங்க தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லி
நபிகள் நாயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஆப்ஷன் பி கரெக்ட். ஃபிக்ஸ் மணி 10,000 உங்களுக்கு பரிசாக கிடைக்குது. ஹானிஷா நெக்ஸ்ட் கொஸ்டனுக்கு போவோமா? டயர்டா? போ. இதோ உங்களுக்கான 6th கொஸ்டின். வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளி, பேன், தவளைகள், இரத்தம் போன்றவற்றை அனுப்பி எச்சரிக்கப்பட்ட சமுதாயம் எது? வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளி, பேன், தவளைகள், இரத்தம் போன்றவற்றை அனுப்பி எச்சரிக்கப்பட்ட சமுதாயம் எது? ஆப்ஷன் ஏ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், ஆப்ஷன் பி அல்யஸ அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், ஆப்ஷன் சி மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், ஆப்ஷன் டி துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம். தெரியுமா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி லாக் பண்ணவா? லைஃப் லைனும் முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் பி என்று கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. நல்லா யோசித்து சொல்லுங்கள். லாக் பண்ணவா வேணாமா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி கரெக்ட். கன்ஃபார்ம். 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணி 6வது கேள்விக்கு வந்திருக்கிறீங்க. கன்ஃபார்ம் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆன்சர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம். உங்களோட லைஃப் லைனும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்கள் பிழையாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளி, பேன், தவளைகள், இரத்தம் போன்றவற்றை அனுப்பி எச்சரிக்கப்பட்ட சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு அல்லாஹ் நிறைய சோதனைகள் வச்சுருந்தான். காரணம், இறைவனை மறுக்கிறதுல மிக தீவிரமான வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க. அல்லாஹ் அதற்கு பல அற்புதங்கள் அந்த சமூகத்துக்கு நடத்தி காட்டினான். கடலை கூட பிளந்து அல்லாஹ் தாலா அற்புதத்தை நடத்தி காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியை மிக மோசமாக மக்கள் கஷ்டப்படுத்திக்கிறாங்க. நபிமார்களே மிகவும் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாகினவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம்தான் இதற்கான ஆன்சர். இதுக்கு நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. வெற்றியோ தோல்வியோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் தாலா எங்களுக்கு கதிர் மூலமாக தந்திருக்கிறான். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொண்டதை நினச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நிறைய தெரியாத விஷயத்தை கற்றுக்கொண்ட மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா உங்களுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணி 10,000 ரூபா பரிசோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் விடைபெறுறீங்க. ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. த வின்னர் சீசன் 5 என்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஹானிஷா அவர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், உங்களோட ஏஜ், அட்ரஸை நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வின்னர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.